நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும், ஆமென். இந்த ஜீவனை குறித்து தான் வேதத்தில் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதில் இருக்குங்க? ரத்தத்தில் இருக்கு. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை இழந்து நம்மை மீட்டு கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார். அதை கொடுத்து தான் விளைக்கிறமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அவர் ஜீவனையே கொடுத்தார். என்ன கொடுத்தாரு நமக்காக? ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமேன். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள மட்டும். நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்லை. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, என்னவா துதிக்கணும், அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்ப துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை. நாம் ஆழத்துல போய் துதிக்கணும். நார்மலா உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு பிராக்டிக்கலா எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்துல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. துதிக்கிறதுல உங்க ஆழம் இருக்கணும், உங்க அன்பு வெளிப்படணும், உங்க நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததுல ஒரு தெய்வ மகிமை வெளிப்படணும். அதான் துதி. அப்ப எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவனுள்ள மட்டும். தாவீது சொல்றாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு, துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்ப தெரியும், இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு தெரியுமா? ஆமேன். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார். அவருக்கு உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க, அவருடைய நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லாம் ஒரு சுகவீனமா இயேசுவின் நாமத்தினாலே இல்லை, வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாகவும் நம்ம பரலோகம் போக முடியாது. எந்த வழியாகவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த வழியாகவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமேன். அவருடைய நாமத்துல பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால அந்த நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அப்படின்னு என்னங்க? கையெடுப்பேன். நான் 2 கையை உயர்த்தி நான் துதிப்பேன். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கையை எடுத்து நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க ஓடி வரும் பொழுது இப்படி கையை விரிச்சிட்டே ஓடி ஆரம்பிங்களேன். அப்படி ஓடி வருது, தூக்க சொல்லி ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பேர் எடா. அந்த ஆராதனைக்கு பேர் என்னங்க? எடா. 2 கையும் சும்மா ஜஸ்ட் லைக் இப்படி விரிச்சிட்டே ஓடி வரும் பாருங்க, அதுக்கு பேர் ஏடா. அந்த மாதிரி கை எடுக்கிறது. ஆனால் 2 கையை உயரமாக வானத்துக்கு நேரம் தூக்கிடுறது, அதுக்கு பேர் தோடா. அதுக்கு பேர் என்னங்க? தோடா. தோடா என்கிற ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்க தான்ப்பா. ஏன்னா கையெடுத்தல். ஆமீன். அந்த தோடா தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தல். ஆமீன். அப்போ உங்கள் கையை வானத்துக்கு நேராக நீங்கள் கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா
நீங்க இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் எனக்கு சகலமும். நீங்க என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில, அந்த துதியில உங்களுக்கு ஒரு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, நீங்க கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்க தோடா முறையில துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க, அப்படியே நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஆமென். அதனால இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரே நோக்கி கையெடுப்போம். இந்த நாள்ல கர்த்தர் விடுதலை தருவார், நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா, நாங்க வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தேடி போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கையெடுத்தல் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 7வது வசனம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலனில்லாமலும் மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார். பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல், எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் தேவன்தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி மகிமையான வெற்றியை தந்து வழி நடத்தி செல்ல விரும்புகின்றார். முதலாவதாக பார்க்கலாம், கர்த்தரின் சத்தம் வலிமையானவைகளை முறித்து போடுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 5வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று உள்ளது. கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள். அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து இருக்கிறார். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடி நீண்ட நாட்களாய் வேரூன்றி காணப்படுகிறதா? அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து போடுகிறார். மேலும் உங்களுடையவைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பி கொடுக்கிறார். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 6வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்று உள்ளது. எப்படி என்றால், சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு மரங்களை எடுத்து வருகையில் கடலில் கட்டி மிதக்க விட்டு எடுத்து வந்தான் என்று பார்க்கின்றோம். கடல் அலைகளினால் துள்ளி துள்ளி அவைகள் வந்து சேர்ந்தது என்று அறிகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 3வது வசனத்தில் கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது என்று உள்ளதின்படி தண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியினால் துள்ளுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், கர்த்தரின் சத்தம் புதிய வழிகளை திறக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 8வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை, காதீஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று உள்ளது.
இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருப்பீர்களானால் கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்கச் செய்கிறது. கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இரைச்சல்களைப் போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பயங்களை, கண்ணீரை, விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், சத்ருவின் தந்திரங்களை முறியடிக்கிறார், ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியில் வழியே தெரியாமல் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெறுமையாய் இருக்கின்றேனே, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறேனே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கோடே கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களோட கூட இருந்து உங்களையும் சகல காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ணுவாராக. அதற்கு நாமும் ஈசாக்கை போல பிதாவின் சித்தத்திற்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாயும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாயும் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையோடு இருப்பவர்களுமாய் இருந்தால் நிச்சயமாக நாமும் ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகலாம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் விருத்தி அடைய செய்வாராக. உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி சனிக்கிழமை, மே மாதம் 2026ஆம் ஆண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நான் சந்திப்பதில், வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் தேவன் ஒரே ஒரு ராஜாவாகிய சாலமோனுக்கு தான் இந்த நாட்களில் அந்த ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அதற்கு ஒரு உறுதிமொழியாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாய் ஜனங்களை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார். தாவீது நிமித்தமாக அப்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வேளையிலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் யாக்கோபு புத்தகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானத்தை தேவன் தருகிறார் என்றும் அவர் வாயில் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்பதை முதலாவது இந்த மாமிச தேகமுள்ள மனுஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்திலே பார்ப்பிலா இருந்தால்
ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தங்களுடைய சொந்த ஞானத்திலே சொந்த தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்து ஜனங்களை போட்டு நெருக்கி ஒடுக்கி இந்த நாட்களில் இப்படியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிகாரம் உள்ளவன் பலம் உள்ளவன், அதாவது சிறியவனை இந்த நாட்களிலே தன்னுடைய கரங்களுக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஞானத்தின்படியே இந்த நாட்களிலே யுத்தங்களை தேசங்கள் மேலே மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ இந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் தோல்வியை இந்த நாட்களிலே சந்திக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே, நான் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறதா, அது உம்முடைய வழிகளாக இருக்கிறதா, உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற ஞானத்தை இந்த நாட்களிலே நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வரும். எப்படியாக இந்த நாட்களிலே அறிவாக காரியத்தை புத்தியாக செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தானியேலுக்கு குறித்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆவியானவரை கொடுத்தார். ஏனென்றால் ஞானத்தினால் இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் தானியேல் ஞானத்தினாலே இந்த நாட்களிலே பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே செயல்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே வாழுகிற மனுஷர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்களில் ஞானமற்ற செயல்களை இந்த நாட்களில் செய்கிறது நிமித்தம் தோல்வி அடைந்து போகிறார்கள். குடும்ப காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது தேசத்தை ஆளுகிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது எந்த காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் முதலாவது தேவனிடத்திலே நாங்கள் அந்த ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின்படி இந்த ஞானத்தை தந்து இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேட்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து இந்த நாட்களிலே செயல்படும்படியாக கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே ஞானத்துக்கு குறைவானவர்கள் கேளுங்கள், தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துவார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேட்டு எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்கும்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே தேவன் அப்படியாக சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே தைரியமாக அவர் அண்டையிலே போய் இந்த நாட்களிலே கேளுங்கள், மனுஷனிடத்திலே கேட்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒரு மனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி
காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் Zoom ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்கள் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 0560700583 அல்லது 2899978123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர், ஐஎம்ஓ, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமினமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், இல்லங்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.